மன்னரை வேதனைகள் வகைகள் உண்டா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஷரஹு அகீதத்துல் வாசித்தியா என்ற நூலில், அகீதா சம்பந்தப்பட்ட நூலில் இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. மன்னரை வேதனைகள் 2 வகைப்படும். முதலாவது, அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், காஃபிர்கள், அவர்களுக்கு நிரந்தர வேதனை மண்ணறையில் இருக்கிறது. அன்னாரு யோரதூன் அலைஹா குதுவம் வாஷியா, காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு நரகத்தை எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சூரா காஃபிரில் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இது நிரந்தர வேதனை கபூரில். இரண்டாவது, குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த வேதனைகள் இருக்கும், பிறகு நின்றுவிடும். இது முஸ்லீம்களாக இருந்து, மூமின்களாக இருந்து பாவம் செய்தவர்கள், அவர்களுடைய குற்றத்துக்கு ஏற்றாற்போன்று மண்ணறையில் தண்டனை கொடுக்கப்படும், பிறகு அது லேசாக்கப்படும். சில சமயம் அவருடைய வாரிசுகளின் காரணமாக அவர்களுடைய தொடர்ச்சியான துவாக்கள், வலதுன் சாலிஹன் எதுவும் லகுன்றிருக்கு இல்லையா, மரணித்த பிறகும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தர தர்மம், அதே மாதிரி பிள்ளைகளுடைய துவாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, அந்த மாதிரி அமல்கள் அவனிடத்தில் அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் வேதனைகள் தடுக்கப்படுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க.